ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சீரீஸ்ல சயின்ஸ்ல 7th ஸ்டாண்டர்ட்ல ஒரு முக்கியமான பாக்ஸ் தான் பார்க்க போறோம். பொதுவா ஒவ்வொரு இதோட வேகம் மீட்டர் பர் வினாடிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்ல இருக்கு இல்லையா? சரி இத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆமை அப்படின்னும்போது 0.1 மீட்டர் பர் வினாடி. ஒரு வினாடிக்கு இவ்வளோ மீட்டர் போகும் அப்படிங்கிறது. அடுத்து மனிதர்கள் நடக்கக்கூடிய வேகம் 1.4 மீட்டர் ஒரு வினாடிக்கு நடப்பாங்க. மழை துளி வானத்திலிருந்து விழுகுது இல்லையா? ஸோ அதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா, 10லிருந்து 9 டூ 10 மீட்டர் பர் வினாடி. ஓடக்கூடிய பூனை, ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒரு பூனை ஓடுதுன்னா, அதனுடைய வேகம் 14 மீட்டர் பர் வினாடி. சைக்கிளினுடைய வேகம், நம்ம சைக்கிள்ல டிராவல் பண்றோம் இல்லையா? அது 20 டூ 25 கிலோமீட்டர் பர் ஹவர். இதெல்லாம் நம்ம வினாடிக்கு பார்த்தோம். ஏன்னா, அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஆனா, நமக்கு சைக்கிளோட வேகத்த நம்ம அந்த மாரி பண்ணாம, ஹவர்ஸ்ல கால்குலேட் பண்ணி குடுத்துருக்காங்க. 20 டூ 25 கிலோமீட்டர். அடுத்து பாருங்க, சிறுத்தை ஓடக்கூடிய வேகம். ஒரு வினாடிக்கு அது 31 மீட்டர் வேகத்துல ஓடும். அடுத்து ஒரு பந்து வீச்சாளர் ஸ்பீடு பால் வீசுறாங்க இல்லையா? ஸோ அதனுடைய வேகம் பார்த்தீங்க அப்படின்னா, 90லேருந்து 100 மைல் பர் ஹவர். ஓகேவா? பயணிகள் விமானத்துல அந்த விமானத்தினுடைய வேகம். பயணிகள் விமானம் அல்லது அந்த பார்சல்லாம் ஏத்திட்டு போற விமானம். ஸோ அந்த ஸ்பீடு டிஃபர் ஆகும். பயணிகள் இருக்கக்கூடிய விமானத்தினுடைய வேகம் பார்த்தீங்கன்னா, 180 மீட்டர் பர் வினாடி. ராக்கெட்டினுடைய வேகம் உள்ளதிலேயே அதிக ஸ்பீடு 5200 மீட்டர் பர் வினாடி அப்படிங்கிறது. ஸோ இத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது பொருந்தாத இணையில அல்லது எ ஸ்ட்ரெய்ட்டா 1 மார்க் மாதிரி இது என்ன அப்படிங்கிற மாரி டைரக்ட் கொஸ்டின் கூட கேட்கலாம். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்து வேற ஒரு தகவல்ல பார்க்கலாம். தேங்க் யூ.